ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கார்டு சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ நோ கான்டெக்டில் இருந்தால் மட்டும் தான் ரெஸ்னேட் ஆகணும் கேட்டால் நெவர் அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுது அப்படின்னா ஷோராக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங் டைம் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இனி யாருக்காவது போகலாம் ரீடிங் வேணும் ஹீலிங் வேணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தான் இப்போ வீடியோக்குள்ள போகும். இன்னர் சிட்டி, ஓகே, இன்னர் வாய்ஸ், கண்ட்ரோல், ரிபல், burden, comparison, change, mind, okay, celebration, plunging to the first, awareness, innocence. So bottom of the deck, integrations. Reunion, okay. Crash. No city. Vibration. Rajal. Obsession. Loyalty. Prescience. Patience. Travel. Separation. Support, dependence. Okay. Thank you so much, universe. Thank you so much. ஸோ தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கார்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற போஸ்டரோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம் வைஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்ட் ஆகும் அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க எதாவது ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ள போவோம். தென் நான் பொண்ணுங்களாம் பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் மேபி செப்பரேஷன் ஆகி நோ கான்டெக்ட் ஆகிருக்கலாம். மேபி செப்பரேஷன் ஆனது ஜூலை மந்தாக ஜூலை மந்தாக இருக்கலாம். செப்பரேஷன் ஆகி 7 மந்த் வரைக்கும் உங்களுக்கு செப்பரேஷன் போயிருக்கலாம். ஓகே, பட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் எதனால் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் அப்படின்னா ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ஒரு கம்பேரிசன் வந்து நின்றுட்டு உங்களையும் இன்னொரு சுச்சுவேஷனையும். ஓகே, மேபி ஒரு சில பர்சன்ஸ் உங்களையும் ஜாபையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி இல்லைங்க உங்களையும் ஃபேமிலியை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். இல்லைங்க உங்களையும் ஆப்ஷன்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துருக்கலாம். பட் இவர் பல டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கம்பேரிசன் என்னது நின்றுட்டு. அதே சேம் டைம் நீங்கள் டீல் பண்ணுற பர்சன்ங்கிறது ப்ராக்டிக்கலாக எமோஷன்ஸ் கேட்டால் ப்ராக்டிக்கல் ஆகும். ஸோ அதனால தான் இவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கம்பேரிசன் நின்றுட்டு. உங்க கூட நிற்கிறது பெட்டரா இல்லைங்க அதர் சுச்சுவேஷன் நிற்கிறது பெட்டரா? உங்களை சூஸ் பண்ண இவருக்கு என்ன பெனிஃபிட், அதர் சுச்சுவேஷனை சூஸ் பண்ண என்ன பெனிஃபிட்? ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு கம்பேரிசன் நின்றுட்டு. ஸோ இவருக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆன விஷயம் உங்களை விட அந்த ஒரு சுச்சுவேஷனுங்கிறது இவருக்கு பெட்டராக ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு. சேம் டைம் என்ன சொல்கிறது, பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம், பிடிவாதக்காரன் நம்ம சொல்லலாம். ஓகே, எல்லாம் எல்லாம் என்னோட கண்ட்ரோல் நிற்கணும், எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கணும், எல்லாம் என்னோட என்ன சொல்கிறது நான் பிளான் பண்ணுற மாதிரி எல்லாம் அலைன் ஆகணும்.
எல்லா சுச்சுவேஷனும் சரி அது எல்லாம் நான் நினைக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடியே மைண்டுக்குள்ளே போட்டு ஓவர் திங்க் பண்ணிவிட்டு இனி இப்படியாக நடக்கவும் அப்படியாக நடக்கவும் அவர் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்குன்னு ஒரு கேரக்டர் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஸோ நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் வந்து ட்ராவலிங் லெட்டர் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க ட்ராவலிங் லைக் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ஒன்லி நீங்களோ அவங்களோ ஏதோ ஒரு ட்ராவல் நீங்கள் போயிட்டு உண்டு. ஓகே. ஸோ அதே நமக்கு கார்டு குறிக்குது. ஓகே. ஸோ எனக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆகிற விஷயம் நீங்கள் இன்னசென்ஸ் ஆகும். இன்னசென்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நீங்கள் 110% ஃபியூராக இருக்கலாம், ட்ரூவாக இருக்கலாம். இது ஒரு போஸ்ட் நீங்கள் டிபெண்ட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் நின்றுட்டு உண்டு. ஓகே. இவருக்கு மேலே இப்போவும் உங்களுக்கு ஸ்னேகம் உண்டு. ஸ்னேகம் இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஏன் கேட்டிங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் எனர்ஜிஸாக ஃபீல் ஆகுது. ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆல்ரெடி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க ட்வின் ஃப்ளேம்ஸ்னால் என்ன. ட்வின் ஃப்ளேம்ஸ் சொல்லும்போது நமக்கு அது என்ன சொல்கிறது, ட்வின் ஃப்ளேம்ஸுங்கிறது நம்மளோட அனதர் பார்ட்டு நம்ம சொல்லலாம், நம்மளோட மிரர் நம்ம சொல்லலாம், நம்மளோட சோலோட ஒரு பாதி நம்ம சொல்லலாம். அது ஒரு டிவைன் கனெக்ஷன் ஆகும். அது ஃபுல்லி ஆப்ரேட் பண்ணுறது டிவைன் ஆகும். அது யூனிவர்ஸால் ப்ரொடெக்ஷன் பண்ணப்பட்ட ஒரு கனெக்ஷன் நம்ம சொல்லலாம். இல்லை அந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது அத்தனை மாத்திரம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபெயிம்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அதனால தான் நமக்கு டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அது என்ன சொல்கிறது, அது நம்ம லைஃப்பில் எண்ட் ஆகக்கூடிய ஒரு டைமில் நமக்கு அந்த யாருக்கிட்டே இல்லாத அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகும். பல ஜென்மங்களாக நம்ம மீட் பண்ண மாதிரி, பல ஜென்மங்களாக வாழ்ந்த மாதிரி நமக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகும். நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸை மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம். மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க உங்கள் ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு மேரேஜ் ஆகிருக்கலாம். அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் இன்டென்சிட்டி இருக்கும். என்ன சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போவோம். என்ன சொல்கிறது, சில ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நமக்கு ஒரு 6 மந்த் செப்பரேஷன் விட்டுரும், இல்லைங்க ஒரு 10 மந்த் செப்பரேஷன் விட்டுரும். அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் காணாமல் போயிடும். நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு வேறொரு ஆப்ஷன் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடும். பட் ட்வின் ஃப்ளேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் இன்டென்சிட்டி அந்த கனெக்ஷனில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் நமக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க செப்பரேஷனாக இருக்கலாம். நீங்கள் 1000 சுச்சுவேஷன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போவோம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த ஒரு ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது அது ஃபிசிக்கல் வேர்ல்டு 3D வேர்ல்டில் நீங்களும் அவங்களும் செப்பரேஷன் 5Dயில் கனெக்டட் ஆகும். ஃபைடிங் சொல்லும்போது நம்ம அது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லலாம். நமக்கு சம்திங் ஸ்பெஷல் ஒரு பர்சனோட எனர்ஜியை நமக்கு இங்கே ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். ஃபீல் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் முன்னோட்டு போகவும் முடியும். ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்யூஷன்ஸ் நமக்கு நல்லா ஒர்க் ஆகும். யூனிவர்ஸ் ஒரு கைடன்ஸ் நமக்கு ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். இது டிவைன் கனெக்ஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஃபிசிக்கல் வேர்ல்டில் உங்களுக்கும் 3Dயில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். 1000 சண்டை, 1000 ஸ்ட்ரகிள்ஸ், 1000 சுச்சுவேஷன் நீங்களும் அவங்களும் செய்கிறதுக்கு ஒரு போஸ்டேஜ் கூட பாசிபிலிட்டிஸே இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முன்னோட்டு கொண்டு போவீங்க. ஓகே. ஏன்னா உங்களால் அதை வந்து என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் வேர்ல்டு நீங்களும் அவங்களும் செய்கிறாமல் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களால வேணாம் வைக்கவும் முடியாது. ஸோ எந்த சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவீங்க, சேம் அவங்களும் கொண்டு போவாங்க. ஸோ அப்போது 3Dயில் நீங்கள் செப்பரேஷன் இருந்தாலும் 5Dயில் நீங்கள் கனெக்டட். ஓகே. ஸோ நமக்கு அத்தனை மாத்திரம் இன்டென்சிட்டி நமக்கு ஃபீல் ஆகுது ஒரு கனெக்ஷன். அதை நம்ம ட்வின் ஃப்ளேம்ஸ் சொல்கிறோம். ஆக்சுவலி நமக்கு இங்கே பார்க்கக்கூடிய ஒரு டைமில் ட்வின் ஃப்ளேம்ஸ் நமக்கு இந்த ஏஜ் ஃபீல் ஆகுது. ஓகே. பட் கனெக்ஷன் செப்பரேஷன் ஆகிட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னசென்ஸ் ஆகும். ஏன்னா இன்னசென்ஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நீங்கள் யார்கிட்டையும் நீங்கள் இப்படி இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும், நமக்குன்னு ஒரு பவர் இருக்கும், ஈகோ இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அது காட்டியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி, இறங்கி, ரொம்ப சப்போர்ட்டிவாக 110% நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு மேலே அத்தனை மாத்திரம் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபீல் ஆகிட்டு. ஓகே. ஒரு சில பர்சன்ஸ் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய ஒரு டைமில் ட்ரஸ்ட்டுங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே ஃபீல் ஆகும். ஓகே. ஏதோ நமக்கு 6 மந்த் 1 இயரில் வரக்கூடிய அது ட்ரஸ்ட் இல்லை, நமக்கு ஜென்மமாக நானும் அவங்களும் கனெக்ட் ஆகி அவங்க மேலே நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகிற மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் மேபி நீங்கள் பயங்கர ஈகோஸ்டிக்கான கேரக்டர் இருக்கலாம், திமிரு பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கலாம், வேறு மாதிரி ஒரு கேரக்டராகவே இருக்கலாம், ரூடான ஒரு கேரக்டராகவே இருக்கலாம். பட் நீங்கள் இவர்கிட்ட இன்னசென்ஸ் மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. இவர் ரொம்ப கேர் பண்ணுறது என்ன, லவ் பண்ணுறது என்ன, இவரை ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன, சேஃப் பண்ணுறது என்ன, இவருக்கு நீங்கள் அவைலபிளாக நிற்கிறது என்ன, இவருக்கு
இவருக்காக நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், லைஃப்பில் நல்ல நிலைமையில் இருக்கணும், இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இவங்க லைஃப்பில் கஷ்டப்படக்கூடாது, அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்துட்டு உண்டு. ஓகே, இது ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ட்ரூவாக இருந்துட்டு உண்டு அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரூவாக இருந்துட்டு இல்லை, இவர் ப்ராக்டிக்கல் ஆகும். இவர் ஆக்சுவலி இவர் கம்பேரிசன் எனக்கு நின்றுட்டு உண்டு. ஓகே, மேபி எனக்கு எடுத்தோட ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் அவைக்கன் ஆகிருக்கலாம், நீங்கள் அவைக்கன் ஆகிருக்கலாம். அதனால இந்த என்ன சொல்கிறது, மேபி நீங்கள் டேரெக்டாக அந்த போஸ்ட்கிட்ட சொல்லியிருக்கலாம், எனக்கு உனக்கு கூட இது ஒரு ஆத்மபந்த ஃபீல் ஆகுது, ட்வின் ஃப்ளேம்ஸ் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, நீயும் நானும் ஜென்மமாக கனெக்டான ஒரு ஃபீல் இருக்கலாம். இந்த ஒரு பர்சன் ஒன்று காமெடி பண்ணாத, காதில் பூ சுத்தாத, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் கரண்ட் ரிலேஷன் செப்பரேஷன். ஓகே, தென் இப்போ இவர் உங்களை வெயிட் பண்ணுறாரா, உங்களுக்கு நினைக்கிறாரா, இவரோட மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது 3D வேர்ல்டு நீங்கள் கனெக்டடாக இல்லாமல் இருக்கலாம், பட் 5Dயில் கனெக்டட் ஆகும். 5D மீன்ஸ் அந்த ஒரு போஸ்டரோட எனர்ஜியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். யூனிவர்ஸ் ஸ்பெஷலாக நமக்கு அந்த ஒரு போஸ்டரை மீட் பண்ண பிறகு நமக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும். அதே சேமே நம்ம சோல் நம்மக்கிட்ட கேட் பண்ணும், ஏஸ் அந்த ஒரு போஸ்டரோட திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நீ டவுனாக இருக்க, அதனால தான் நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, அதனால தான் டிப்ரெஷன் இருக்கா. இந்த ஒரு போஸ்டர் நீங்கள் ட்வின் ஃப்ளேம்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அது மூடு ஸ்விகைக்கு அளவே இருக்காது. ஸோ நமக்கு எப்போ எப்படி இருப்போம்னு நம்மளால் சொல்ல முடியாது. காலையில் நல்லா இருப்பீங்க, மத்தியானம் மூடு ஸ்விங் ஆகிடுவீங்க, மத்தியானம் நல்லா இருந்தீங்க அப்படின்னா நைட்டு மூடு. ஸோ அத்தனை மாத்திரம் அந்த ரிலேஷன் நமக்கு மூடு ஸ்விங் ஆகும். ஏன்னா அந்த போஸ்டரோட எனர்ஜி இங்கே நம்மளால் ஃபீல் பண்ணுற பட்சத்தில் நமக்கு இங்கே நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும்போது ஃபிசிக்கல் வேர்ல்டு நம்ம திங்க் பண்ணும்போது இதுதான் சுச்சுவேஷன், இதனால தான் நானும் ஒன்றும் சேர முடியாமல் இருக்கும். என்ன தான் நீங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டில் சேர முடியாத சுச்சுவேஷனால தான் 5Dயில் கனெக்டட். 5Dயில் அந்த ஒரு போர்ஷன் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிற மாதிரியும், உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியும், உங்களையே திங்க் பண்ணுற மாதிரியும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும், அதை புரிஞ்சுக்கவும் முடியும். அதனால தான் எந்த சுச்சுவேஷன் இருக்கட்டும், எத்தனை சுச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், அத்தனை சுச்சுவேஷன் மீறி இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும், அத்தனை சுச்சுவேஷன் மீறி இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் முன்னோட்டு கொண்டு போவீங்க. சேம் அவரும் அப்படி தான், நீங்களும் அப்படி தான். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கி வரைக்கும் இவர் கொண்டு போயிட்டுருக்காரு. ஓகே, இவரோட எனர்ஜிஸை உங்களால் இப்போவும் ஃபீல் பண்ண முடியுது, அப்படி நீங்கள் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆகும். ஓகே, இவருக்கு ஆக்சுவலி ஒரு அவேர்னஸ் வந்துட்டு செப்பரேஷன். சம்டைம் நமக்கு நினைப்போம் செப்பரேஷன் எதுக்கு வந்துச்சு, நல்லா இருந்துச்சுல்ல, நானும் அவனும் நல்லா இருந்தோம்ல, என்னத்துக்கு செப்பரேஷன் வராமல் இங்கே ஒன்றும் மனசில் ஆகாதுங்க, நிறைய பேருக்கு புரியாதுங்க. செப்பரேஷன் ஒரு விஷயம் கட்டாயம் தேவை. ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் நம்மளும் அமைக்கணும் ஆகிருப்போம் சம்டைம். ஏன் அப்படின்னா செப்பரேஷன் ஆகிற ஒரு கட்சத்தை நம்ம என்ன நினைப்போம், ஓகே செப்பரேஷன் ஆகியாச்சு, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அங்கிட்டு போக வேண்டாம், முடிஞ்சதாகவே இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு மறுபடியும் அவங்க தாட்ஸ் வரனாலையும், அவங்க மெமரிஸ் வரனாலையும், நம்ம டிஸ்டர்ப் ஆகிறனாலையும், நம்மளால் இருக்க முடியாத ஒரு பட்சத்துக்கு தான் மறுபடியும் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு தாட் நமக்கு வரும். சேம் இது ஒரு செப்பரேஷன், இந்த ஒரு போஸ்ட் அவங்க ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் வந்துட்டு. ஓகே, எனக்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, ஏதோ ஒரு இன்டென்சிட்டி இருக்குது, ஒரு ஆத்மபந்த ஃபீல் ஆகுது. என்ன தான் நான் வாய் வார்த்தைக்கு வேண்டான்னு சொல்லலாம், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணலாம், ஃபிசிக்கல் சுச்சுவேஷனை பார்த்து தான் வேணும்னு சொல்லலாம். பட் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி களைய முடியல, என்னால் அவளை நினைக்காமல் இருக்க முடியல, அவளை திங்க் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனாக இருந்தாலும் இவருக்கு 5 minutes டைம் கிடச்சி இவர் உங்களை திங்க் பண்ணுவார். சேம் இவரோட எனர்ஜி உங்களால் டே பை டே உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னு எனக்கு ட்ரூ ஃப்ளேம்ஸ் ஆகும். ஓகே, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு மெசேஜஸ் கூட நமக்கு ஆக்சுவலி இவர் ஃபஸ்ட்டு மீட்டில் இவர் அட்ராக்ட் ஆகிட்டு உண்டு. நம்ம ஒரு சில பர்சன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நம்ம ஒரு அட்ராக்ஷன் ஆகும், நம்ம உடஞ்சி போவோம், நம்ம கையில் நம்ம ஹார்ட் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இவர் ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு டைமில் இவர் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இவரோட ஹார்ட் இவர்கிட்ட இல்லை. பட் அவளோட மைண்ட் செட்டு ஏன்னா எல்லாரும் எமோஷனலாக திங்க் பண்ண மாட்டோம்ல, எல்லாரோட மைண்ட் செட் பல பேரோட மைண்ட் செட் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகே சுச்சுவேஷன் இதுவாகும், அவளுக்கு அந்த சுச்சுவேஷன், நமக்கு இந்த சுச்சுவேஷன், நானும் அவளுக்கு இதெல்லாம் மீறி செய்கிற பட்சத்தில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். இதெல்லாம் சொசைட்டி அக்செப்ட் பண்ணால் இந்த ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டோட இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துட்டுலாம் நான் சொல்லுவேன். ஓகே, இவருக்கு ஆக்சுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, இவருக்கு மேலே பாரம் உண்டு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், போர்டன்ஸ் தலைக்கு மேலே இவருக்கு போர்டன்ஸ் உண்டு. பட் இவருக்கு எத்தனை போர்டன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆனாலும் சேம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இது வரைக்கும் இவர் முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. ஏன்னா அத்தனை மாத்திரம் இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி களைய முடியாத அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு.
ஓகே. இன்டென்சிட்டி மீன்ஸ் நம்ம லைஃப்பில் நமக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் யாரோட எனர்ஜிஸாக இருக்கட்டும், யாரோட தாட்ஸாக இருக்கட்டும், நம்மள அது டிஸ்டர்ப் ஆகாது. பட் ஒரு சில ரிலேஷன்ஷிப் நம்ம எத்தனை மாத்திரம் வேணாம்னு வச்சாலும் அவங்களோட எனர்ஜிஸ் நம்மளுக்கு ஹார்ட்டை நுழைச்சிக்கிட்டு போய் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி, மைண்டு பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இன்டென்சிட்டி வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. கரண்ட்லி நம்ம நீங்கள் நினைக்கலாம், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிற வரைக்கும் நான் எத்தனையோ மாத்திரம் ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எத்தனையோ மாத்திரம் நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன். இதுக்கு மேலே எனக்கு புரிய வைக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா மேபி உங்களுக்கு மனசில் இருக்கலாம், நம்ம மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லவங்களாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். பட் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பக்கா ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க, செல்ஃபிஷாக இருக்கிறாங்க. அவன் தான் இம்பார்ட்டன்ட், அவனோட காரியம் நடக்கும்னு நினைக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவங்கிட்ட போய் ஹார்ட்டை எடுத்துக்கொண்டு கொடுத்தா கூட இவனுக்கு நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் மனசில் ஆகாது. நீங்கள் சம்டைம் நினச்சிருக்கலாம், உங்களால் எத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அத்தனை மாத்திரம் எஃபோர்ட் கொடுத்து ஒரு கட்டத்தில் நமக்கு தோணும்ல, இது வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, இல்லைக்கு இதுக்கு மேலே எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. இனி டைரெக்டாகவே காட் வந்து தான் காடு தான் புரிய வைக்கணும். எப்படி நமக்கு சில ரியலைசேஷன் நமக்கு கிடச்சதோ அதே மாதிரி இனி யூனிவர்ஸால் மட்டும்தான் அந்த பர்சனை புரிய வைக்க முடியுமே தவிர இதுக்கு மேலே எனக்கு எஃபோர்ட் கொடுக்குறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஐடியாஸோ எனக்கு இல்லைன்னு மேபி உங்களுக்கு ஒரு தாட் ஃபீல் ஆகிட்டுன்னு அப்படின்னா இந்த ஒரு பர்சனோட இன்னர் வாய்ஸ் சோல் ஆக்சுவலி இவரை கைட் பண்ணுது. மேபி அது சோலுங்கிறது யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்கலாம். ஓகே, இவரோட சோல் ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு பாசிட்டிவாக சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது, பாசிட்டிவாக கைட் பண்ணுது. இவருக்கு கரண்ட் இவங்க மாதிரி ஒரு க்ரஷ் ஃபீல் ஆகிட்டு இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் இந்த வேர்ல்டு எனக்கு ஃபேவரட் பர்சன் என்ன தான் இவர் வந்து சந்தர்ப்ப சுச்சுவேஷன் இல்லைங்க, ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் இல்லைங்க, இவர் பல ட்ராமா சுச்சுவேஷன்ஸ்க்காக இவர் எத்தனை மாத்திரம் இவர் உங்களை தள்ளி வச்சாலும் இவர் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் இவர் உங்களை திங்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் எனக்கு வேர்ல்டு, ஏன்னா இவருக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன், இஷ்டம் உண்டு. பட் ஆள் ப்ராக்டிக்கல்னால ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு செப்பரேஷனில் மேபி இந்த ஒரு பர்சன் அவேக்கன் ஆகிருக்கலாம். இவருக்கு மனசில் என்ன தான் இந்த வேர்ல்டு எனக்கு ஃபேவரட் பர்சன் நீ, பட் ஒன்றுனா வெளியே காட்டுறது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ரீதிக்கு இவர் உங்களை ட்ரீட் பண்ணலாம். பட் இவர் திங்க் பண்ணுற விஷயம் வேர்ல்டு எனக்கு ஃபேவரட் பர்சன் நீ தான். இவருக்கு உங்கள் மேலே ஒரு க்ரஷ் ஃபீல் ஆகிக்கணும், வேறு யாருக்கு மேலே இவருக்கு சப்போஸ் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இவருக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், மேரேஜ் ஆகிருக்கலாம். பட் இவர் உங்களை ட்ரூ ஃபிலிம்ஸில் இருக்கிற ஒரு பட்சத்தில் இவர் உங்களை மீட் பண்ண பிறகு இன்றைக்கு வரைக்கும் இவர் ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. ஓகே, பட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை யார்கிட்டையும் சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே, அது வேர்ல்டு அக்செப்ட் பண்ணதாக இருக்கும், ஃபேமிலி அக்செப்ட் பண்ணதாக இருக்கும், சொசைட்டி அக்செப்ட் பண்ணதாக இருக்கும். பட் இது ஒரு பர்சன் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் இது வரைக்கும் உங்களை முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. அதே சேம் இவரோட எனர்ஜியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இவர்கிட்ட கரண்ட் எனர்ஜி கேட்டிங்க அப்புறம் அந்த பர்சன் ஆக்சுவலி உங்கள் மேலே ஒரு அப்சஷன் ஃபீல் ஆகுது, ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது உங்ககிட்ட. யார்கிட்ட இவருக்கு என்ன சொல்கிறது, இது வரைக்கும் இவருக்கு இந்த அளவுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் வரைக்கும் வேறு யார்கிட்டையும் ஃபீல் ஆகிட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் அப்படி இவருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகும், ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன், ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு யாருக்கு இவருக்கு எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லும்போது நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபுல்லுங்கிறது அத்தனை மாத்திரம் இருக்கும். மேபி நீங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் டைரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஒரு போஸ்ட் போய் கண்ணை பார்த்து பேசுகிறதுக்கு மேபி ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அத்தனை மாத்திரம் ஒரு அந்த ஐ கான்டாக்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அடிக்ஷன் இவருக்கு உங்கள் மேலே ஃபீல் ஆகிட்டு நான் சொல்லுவேன். அத்தனை மாத்திரம் இவருக்கு ஒரு அடிக்ஷன் உங்கள் மேலே ஃபீல் ஆகி இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், நான் எல்லாருக்கிட்டே என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், எல்லாருக்கிட்டே நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் பழகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட என்னால் ஃப்ரீயாக பேசவும் முடியல, பழகவும் முடியல. சேம் டைம் எனக்கு அவங்க ஐயை கூட ஒரு 5 minutes பார்க்க முடியல. இது ஒரு அட்ராக்ஷன். ஓகே, எனக்கு என்ன தோணு, ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும் இந்த போஸ்டரோட கோவம் எல்லாம் அப்படியே தனிஞ்சு போகணும்னு சொல்லி அத்தனை மாத்திரம் அடிக்ஷன் இவருக்கு உங்கள் மேலே ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு ஃபிசிக்கல் அடிக்ஷன். பட் இவர் எவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு இது செப்பரேஷன் இவருக்கு மனசில் இவருக்கு இந்த செப்பரேஷன் இவர் அவேர்னஸ் ஆகிட்டு உண்டு, இவருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிட்டு. மேபி நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்ம கூட ஒரு டிவைன் பவர் கிட்டது இவருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கலாம். பட் இதோ ஒரு வகையில் இவருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிட்டு. என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் ஃபிசிக்கல் வேர்ல்டை நான் தள்ளி வச்சாலும் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பை தள்ளி வைக்க முடியல. இது என்னோட டெஸ்டினி ஆகும், இது என்னோட பார்ட்னர் ஆகும், எனக்காகவே இந்த பூமியில் வந்து ஒரு ஜீவராசி ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் வந்து சந்தர்ப்ப சுச்சுவேஷனால ஃபிசிக்கல் வேர்ல்டை தள்ளி வச்சாலும் என்னால் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் என்னால் திங்க் பண்ணவும் இருக்கவும் முடியல, நான் நினைக்காம இருக்கு. எனர்ஜெட்டிக்கலி கனெக்டடாக நீங்கள் 2 பேரும். அவங்க திங்க் பண்ணுற டைம் நீங்கள் திங்க் பண்ணுறது, அதுவே நீங்கள் திங்க் பண்ண டைம் அவர் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சங்கிலி மாதிரி. ஓகே, நீங்கள் விட டைம் அவங்க பிடிக்கிறது, அவங்க விட டைம் நீங்கள் பிடிக்கிறது மாதிரி ஒரு பாண்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குது.
ஓகே. இவர் ஆக்சுவலி இப்போ திங்க் பண்ணுற விஷயம், இவர் ஆக்சுவலி இப்போ இவருடைய கரண்ட் எனர்ஜிஸ் அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது அதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். அத்தனை மாத்திரம் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டிங்க ட்வின் ஃப்ளேமில் ஒரு யூனியனில் வருது. அப்போ அவங்களுக்கு அத்தனை தூரம் ஸ்ட்ரகிள்ஸ் நடந்திருக்கலாம், அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கலாம், தேர்ட் பார்ட்டி எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த போஸ்டோட மைண்டில் இப்போ உண்டு ஆக்சுவலி. அதனால் இவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இவர் ஒரு காலை ஒரு மெசேஜ் இல்லை ஒரு யூனியன் நினைக்கிற ஒரு பட்சத்தில் இவருக்கு மைண்டில் அந்த பழைய மெமரிஸ் இவருக்கு மைண்டில் வரும். நம்ம இவங்களை இத்தனை முறை ஹர்ட் ஆக்கியிருக்கோம், இத்தனை தூரம் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கோம். இனி நம்ம அவங்க ஆக்சுவலி ஓப்பனாக சொல்ல போல இவருக்கு அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறதே ஸ்ட்ரென்த்தில் தான் உண்மையான விஷயம். ஓகே. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தனை மாத்திரம் போகுதோ அத்தனை மாத்திரம் போகட்டும், சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகட்டும். எப்போ என்ன சொல்கிறது, போகிற வரைக்கும் போகட்டும், பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு தாட்ஸ் இருக்குது, அந்த ஒரு தாட்டில் இந்த பர்சன் கரண்ட்லி கடந்து போயிட்டுருக்காங்க. இவருக்கு லைஃப்பில் ஹாப்பினஸோ சந்தோஷமோ ஒன்றும் இல்லை, நான் கேட்டால் தான் சொல்லுவேன். என்ன தான் நம்மளை செல்ஃப் ஃப்ளோ பண்ணலாம், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கலாம், ஹாப்பியாக இருக்க மாதிரி வெளியே காட்டிக்கலாம், ஆடம்பர செலவு பண்ணலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம், எங்கே போனாலுமே நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு அந்த ஒரு பர்சன் கூட நம்ம பேசணும், கம்யூனிகேஷனில் வரணும், கான்டெக்டில் வரணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நானும் அவளுக்கு கையை கோர்த்து போகணும். இதுதான் இவருக்கு ஆக்சுவலி ஒரு செலிப்ரேஷன். பட் இது இவருக்கு லைஃப்பில் நடக்கலைன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம், எனக்கு ஆக்சுவலி இது கர்மாவா இல்லைங்க தலையெழுத்தா இல்லைங்க எனக்கு வேதனைன்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு லைஃப்பில் நீ இல்லாமல் எனக்கு ஒரு ஹாப்பினஸும் இல்லை. இன்னும் எத்தனை நாட்கள் இந்த சுச்சுவேஷனை முன்னோட்டு கொண்டு போகுதுன்னு எனக்கு தெரியல. எப்போ எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் சரியாகுன்னு தெரியல. ஏதோ நம்மளை மீறி ஒரு சில ரிலேஷன்ஷிப் நம்மளை தேடி வருது. ஆனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அஸ்பர் பண்ணுற ஒரு பட்சத்தில் அது என்ன சொல்கிறது, எல்லாம் நம்மக்கிட்ட செய்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை இவரால் மனசிலாக்க முடியுது. நம்ம என்னதான் ஒரு சில விஷயங்களை ஆசைப்பட்டாலும் அது நம்மளை அடையிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னதான் இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலும் இவர் திங்க் பண்ணுற விஷயம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பட் எனக்கு லைஃப்பில் நீ இல்லாமல் சந்தோஷமும் இல்லை, ஹாப்பினஸும் இல்லை. இன்னும் எத்தனை நாட்கள் நான் வெயிட் பண்ணணும் எனக்கு தெரியவும் இல்லை. பட் விதி எப்படி போகுதோ வாழ்க்கை எப்படி போகுதோ அந்த வேலை போகட்டுங்க ஒரு தோட்டத்தில் இவர் கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே. இவருக்கு ஆக்சுவலி இன்டென்சிட்டி இந்த ஒரு கனெக்ஷனில் இன்டென்சிட்டி பயங்கரமாக ஃபீல் ஆகிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு யூனியன் வேணுங்கிற ஒரு தோட்டத்தை இவருக்கு கரண்ட் எனர்ஜி நமக்கு இங்கே வருது. ஏன்னா இவருக்கு மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு சம்டைம் ஒழிச்சு ஓடி இருக்கலாம், வேண்டான்னு வச்சுருக்கலாம். பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அத்தனை மாத்திரம் இன்டென்சி இவருக்கு ஃபீல் ஆகிறனால என்ன தான் ஒழிச்சு ஓடினாலும் வெளியே ஸ்நேகமே இல்லைன்னு காட்டினாலும் இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்கிறது, இந்த இன்டென்சிட்டியை இவருக்கு இத்தனை மாத்திரம் இன்டென்சிட்டியை வச்சுக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறைச்சி நாள் ஒழிச்சு வைக்கலாம். பட் அது பெர்மனெண்ட்டாக ஒழிச்சு வைக்க இவரால் முடியலை. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாரு. எத்தனை மாத்திரம் இவர் உங்களை என்ன சொல்லுது பல சந்தர்ப்ப சுச்சுவேஷன் இவருக்கு வேணும்னு வச்சாலும் இவருக்கு ஆக்சுவலி இவர் திங்க் பண்ணுற விஷயம் நீங்கள் ஆகலாம். ஓகே. மேபி ட்வின் ஃப்ளேம் சொல்லும்போது நம்மளோட சோலாக நம்மளோட கெயிட் பண்ணணும், இன்ட்யூஷன்ஸ் கெயிட் பண்ணணும். மேபி இந்த ஒரு போஸ்டோட இன்ட்யூஷன் இவர் பக்காவாக பாசிட்டிவாக கெயிட் பண்ணுது. நீங்கள் எப்படி உங்களோட ஸ்நேகம் எப்படி ஊரே உங்களை எப்படி சொன்னாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஃபிசிக்கலாக உங்களை தப்பாக ஹர்ட் ஆக்குற மாதிரி நடந்துக்கலாம், வார்த்தையில் விட்டுருக்கலாம், அவங்கள மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் இவர் பண்ணலாம். இன்னர் வைஸ் இவரால் ஃபீல் பண்ண முடியுது நீங்கள் ட்ரூ. ஓகே. மேபி இவர் நினைக்கிறதுக்கே காரியம் நடக்கணும், இல்லைங்க இவங்க ஜெயிச்சது மாதிரி காட்டிக்கிறதுக்கு இவர் என்ன வேணாலும் இவர் வெளியே காட்டிக்கிட்டாலும் இன்னர் வைஸ் இவரால் மனசாக்க முடியுது. ஒரு போஸ்டேஜ் கூட உங்களால் தப்பாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே கொடுத்த ஒரு ஸ்நேகிங்கிறது ஆத்மா பந்தமாக ட்ரூவாகும். அதனால் என்ன சொல்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சனை லைஃப்பில் வேணும்னு வைக்கவும் முடியல, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணி கலவும் முடியல. இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்ச் வேணுங்கிற தோட் இவருக்கு மைண்டில் வந்துட்டு. ஓகே. ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது இவருக்கு. உங்கள் கூட சொன்னேன் ஃபிசிக்கல் பாடி நீங்களும் அவங்களே செப்பரேஷனில் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்கிறது ஃபைனலில் கனெக்டட் ஆகும். மேபி உங்களுக்கு தோணலாம் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி சொசைட்டி ஓரியன்டாக இருக்காங்க. அவனுக்கு நேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், அவனோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான், அவனுக்காக வாழ மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம். மேபி மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கு தோணலாம் இந்த ஒரு பர்சன் கரெக்டாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, அவன் கடைசி வரைக்கும் அவன் ஃபேமிலி சொசைட்டி நேம் இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னா நமக்கு அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி அவங்களோட ஹாப்பினஸ்க்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டராக, இவர் சொசைட்டிக்காகவோ ஃபேமிலிக்காகவோ வாழக்கூடிய ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. இந்த காலில் வரக்கூடிய பர்சன்ஸ் கிடையாது. இப்போதைக்கு அவர் வேணும் அந்த சொசைட்டி ரூல்ஸ் ஃபேமிலி இது ஒரு மாயக்குள்ளே இவர் கட்டுப்பட்டிருக்கலாம். ஓகே. பட் இவர் எல்லா சுச்சுவேஷனையும் உங்களுக்கு இங்கே ட்வின் ஃப்ளேமாக எடுக்கிற ஒரு பட்சத்தில்
இவர் ஆல் சுச்சுவேஷன் உங்களுக்காக பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் தான் இவருக்கு வேர்ல்டு இவர் உங்ககிட்ட வர அது கன்ஃபார்மான விஷயமாகும். ஏன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு போய் நான் சொன்னேன்ல, எத்தனை சுச்சுவேஷன்ஸ், எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபிசிக்கலில் நீங்களும் அவங்களும் செய்ய முடிய சுச்சுவேஷன் வந்த பிறகு கூட இந்த ஒரு பர்சன் வந்து மைண்ட் வைஸ் மனசு வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப் இத்தனை பேர் நாட்கள் கொண்டு போயிட்டுருக்காரு. அதே சேம் டைம் உங்கள் மெமரிஸில் வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம சொல்லலாம். இவருக்கு உங்கள் கூட ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் ஆகுது, ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. உங்கள் கூட ஃபீல் ஆகுறது, உங்ககிட்டே ஃபீல் ஆகுறது டீப் கனெக்ஷன், ஒரு இன்டென்சிட்டி வரைக்கும் வேறு யாருக்கிட்டே ஃபீல் ஆகலை. இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணலாம். இவர் எத்தனை மாத்திரம் உங்களுக்கு வேணும்னு வச்சாலும் இவரால் அது குறைச்ச நாள் வேணால் முன்னோட்டு கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கலாம். பட் அது லைஃப் லாங் இவரால் கொண்டு போக முடியாத ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. ஸோ அதனால தான் அந்த ஒரு பர்சன் இவரே ஆக்சுவலி உங்களை சூஸ் பண்ணணும். ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் வேணும். யார் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கே பிடிச்சதை நான் இந்த லைஃப்பில் பிடிச்ச விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும், எனக்கு அது வேணுங்கிற ஒரு தோட்டம் வந்துட்டு உண்டு இவருக்கு மைண்டில். பயங்கர பாசிட்டிவான ஒரு கார்டாகும். இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வேணால் யாரோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் எனக்கு உன்னோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது. இவர் ஆக்சுவலி உங்களை டிபெண்ட் பண்ணிட்டு உண்டு. இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம், நீ இருந்தால் என்ன அப்படின்னா ப்ராப்பராக ஹீல் பண்ணியிருப்பேன், நீ இருந்தால் என்ன புரிஞ்சிருப்பேன், நீ இருந்தால் என்ன கரெக்டான வழி நடத்திருப்பேன், நான் கஷ்டப்படுறது இந்த உலகமே பார்த்து ரசித்தாலும் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆன்மா நீ தான். அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு. இவர் இப்போ உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இப்போ கடந்து போயிட்டுருக்காரு. ஓகே, நீங்கள் வேணால் பழகி மேபி நீங்கள் இன்னும் ஒர்க்ஸ் மெடிடேஷன்லாம் பண்ணி யாரும் இல்லாமல் நம்ம தனியாக வாழ்ந்துக்குன்னு ஒரு போல்ட்னஸ்க்கு நீங்கள் வந்துருக்கலாம். பட் இவர் திங்க் பண்ணுற விஷயம், உன்னால் வேணால் இருக்க முடியுமா இருக்கும், நீ நேர்மையாக இருக்கிற, நல்ல கேரக்டராக இருக்க, மேபி உனக்கு யூனிவர்ஸ் வேணால் அந்த சக்தியை கொடுத்துருக்கலாம். பட் என்னால் வந்து நீ இல்லாமல் ஒரு செகண்ட் கூட வாழவே முடியாது, முன்னோட்டு போகவே முடியாதுங்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே, ஸோ இவர் நமக்கு இன்னொரு பர்சன் உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷனையும் பிரேக் பண்ணிட்டு நீங்கள் தான் இவருக்கு வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ரியூனியில் வருவார். பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மைண்டு ஓகே, எல்லாம் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷனையும் கடந்து போயிட்டுருக்காரு. இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இவர் ஆக்சுவலி சம்டே நம்ம வந்து நம்ம மைண்டு எங்கோட்டு போகுது, நம்ம மைண்டுக்கு எது பீஸ், நம்ம மைண்டுக்கு எது ஹாப்பினஸ் நம்ம தேடுவோம். சிலவங்களுக்கு புக்கு படித்தா ஹாப்பினஸ் கிடைக்கும் நம்ம நினைப்போம், சிலவங்களுக்கு சினிமாஸ் பார்க்கும்போது ஹாப்பினஸ் கிடைக்கும்னு நினைப்போம். பட் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம், எனக்கு அவளை பற்றி திங்க் பண்ணுற ஒரு டைமில் எனக்கு அது ப்ரீசஸாக ஃபீல் ஆகுது, ஒரு பீஸ் ஃபீல் ஆகுது. இவரோட ஆத்மா எனி டைம் உங்கள் கூட கான்டாக்டில் இருக்கணும், கம்யூனிகேஷனில் இருக்கணும், உங்கள் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுது இவரோட சோல். ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சனல் இவர் செப்பரேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கலாம். இவர் இப்போ திங்க் பண்ணுறது என்னன்னா, எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹாபீஸ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ட்ரீம்ஸ் இருக்கும். அப்படின்னா எனக்கு எவ்வளோ பற்றி திங்க் பண்ணுற ஒரு டைம் எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குது. இவர் உங்களை ப்ரீசியஸாக பார்க்குறாரு. ஓகே, ஸோ நமக்கு இதுதான் இவரோட கரண்ட் எனர்ஜிஸ். நமக்கு இவர் ஒரு யூனியனுக்கு இவரை வந்து வருவார் உங்ககிட்ட. இவரே இவங்களுக்கு ஒரு கால் ஒரு மெசேஜோ பண்ணுவார். பட் ட்வின் ஃப்ளேம்ஸாக இருக்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு பயங்கர மூட் ஸ்விங்காக இருக்கும். ஒவ்வொரு நாளையும் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு அத்தனை மாத்திர பெயினாக இருக்கும், அத்தனை மாத்திர ப்ராடாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் நீங்கள் கனெக்டட் இல்லாமல் எனர்ஜி வைஸ் நீங்கள் கனெக்டட் இருப்பீங்க. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பயங்கர டிப்ரெஷனாக இருக்கும். பர்சனோட எனர்ஜிஸ் ஆகும் உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது ஆக்சுவலி. ஸோ இப்படி ஒரு பெயினை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு ஓரளவுக்கு மைண்டு பீஸாக இருக்கும், ஓரளவுக்கு நம்ம வேலையை பார்க்க முடியும் நம்மளால் ஆக்சுவலி. இல்லை அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ட்வின் ஃப்ளேம்ஸ் சொல்லும்போது அத்தனை மாத்திரம் இன்டென்சிட்டி இருக்கும். நமக்கு தோணும் சம்டைம் ஒன்றுமே வேண்டாம், நமக்கு அவங்கள பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். நமக்கு சினிமாவில் காட்டுற லவ் மாதிரி சோறு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், வேலை வேண்டாம், ஒன்று வேண்டாம், அவங்களே திங்க் பண்ணிகிட்டு இருக்கலாம்னு தோணும். ஏன்னா ட்வின் ஃப்ளேம்ஸ் கனெக்ஷனில் அத்தனை மாத்திரம் இன்டென்சிட்டி இருக்கும். பட் நம்ம மனசில் ஆக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஓகே, நமக்கும் என்ன சொல்கிறது, நமக்கும் ஃபேமிலிஸ் இருக்குது, நமக்கும் ரெஸ்பான்சிபிள். நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த வேர்ல்டில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலிஸ் இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் நம்ம பார்க்காம, நம்ம கடமையை நம்ம பார்க்காம ஒரு பர்சனுக்கு பின்னாடியே நம்ம போகிறனாலே அவங்க நம்மளை விட்டுட்டு போகிறது. ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபேமிலிஸ் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் கடமை கரெக்டாக நீங்கள் நிறைவேற்றுங்க. யாருக்கிட்டே போய் எல்லாம் வேணாம் சொல்லிட்டு போய் நிற்காதுங்க. ஸோ அதில் உங்களை உதறி தள்ளிட்டு போகிறது, உங்களோட வேல்யூ உங்களுக்கு மனசிலாகாமல் இருக்கிறது. ஓகே, ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த ஒரு ஃபீலும் ஆகும். நமக்கு 24 hours நமக்கு தாட்லேயே இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, இதுலேயும் ஃபோக்கஸ் ஆகாத மாதிரி தோணும். அந்த ஒரு பர்சனோட தாட்லேயே நம்ம ஜீவிக்கிறது, இந்த மாதிரிலாம் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், இன்னர் ஒர்க்ஸ் பண்ணுங்கள். இன்னர் ஒர்க்ஸ் பண்ணும்போது நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாஸ் நமக்கு வரும். ஓகே,
ஓகே, இனி நமக்கு இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஐ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், வி லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டன்டான ஏஜ் பார்க்கலாம். 26 important, 25 important, 55 important, 35 important, 36 important, 32 important, 34 important, 27 important, okay, 19 important, 14 important. இனி இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, 45 important, 45 age important, 46 age important, 43 important, 42 important. April month important. இனி இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 10 important, 14 important, 19 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ளீஸஸ் நம்ம மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.